பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சொற்பொழிவுகள்லாம் என்னுடைய பாட்டியோட சேர்ந்து போய் கேட்டிருக்கேன். பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாருடைய உரைகளையும் நான் கேட்டிருக்கேன். பேச்சின் பால் ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அதுதான் காரணம். மாணவனாக இருந்தபோது சில எம்ஜிஆரை பற்றி சில கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அதிமுக அவனை இங்கே பேச வைப்பாங்க. ஏன்னா எங்கள் தெருவில் நான் எம்ஜிஆரை பற்றி நல்லா பேசுகிறேன்னு ஒரு திரு சோ அவர்களுடைய அறிமுகம் கிட்டியது தான் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு குறுகிய வட்டத்தில் நான் உழன்று கொண்டிருந்தேன். திரு ஆரம்பி அவர்கள் அவருடைய பொதுக்கூட்டத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்புவார். இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன், திரு சைதை துரைசாமி ஆகியோருடெல்லாம் திரு ஆரம்பி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பையனை வர சொல்லணும் ரமேஷை. காலையில் அவர் ஃபஸ்ட் வருவார், நான் ரெண்டாவது வருவேன். மாடிக்கு போனோன்னே சொல்லுவார், சார் காலையிலேயே கலைஞர் ஃபோன் பண்ணிட்டார் அப்படின்னுவார். 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டார் சார். இப்போ எழுந்து எல்லா பத்திரிக்கையும் எப்போ படிக்கிறாருன்னு தெரில. இது சோ அவர்கள் வியந்து சொன்ன விஷயம். பொதுவாக ஊடக நண்பர்கள் பலர் தே ஆர் நாட் டன் ஜஸ்டிஸ் டு ஜெயலலிதா அவர் என்றுதான் நான் பார்க்கிறேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் இல்லாமல் துக்ளக்னா அரசியல் இல்லாமல் இருக்காது. ஸோ இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பற்றி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, துக்ளக் ரமேஷ் எந்த ஊரை சார்ந்தவர்? எங்கே நீங்கள் உங்களுடைய பள்ளி படிப்பு காலேஜ் படிப்பெல்லாம் எங்கே? நான் சென்னையில் தான் பிறந்தது. எல்லாமே சென்னை தான் வாழ்க்கை. ஃபோர் ஃபாதர்ஸ் விழுப்புரம் கிட்ட பெரும்பாக்கம். அவங்க தாத்தா காலத்தில் சென்னைக்கு வந்துட்டார். தாத்தா அந்த ஊரில் சொன்னால் பேர் தெரியும். விழுப்புரம் பெரும்பாக்கம், பெரிய கம்பத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் கிருஷ்ணசாமி எங்காருன்னு அவர் பீரியட்லேயே சென்னை வந்தாச்சு. எங்கள் அப்பாலாம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்து, நான் எஸ்எல்சி படிக்கும்போது படித்து முடிக்கிற சமயத்தில் இறந்துட்டார். குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் மேல் படிப்பு படிக்க முடியல. அது ஒரு வருத்தம் இருந்தாலும் என்னுடைய அப்போ நான் பத்திரிகை துறையில் அரசியல் ஆர்வம் ப்ளஸ் பத்திரிகை. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கவரப்பட்டவன். அப்புறம் அதிமுக சார்பு ஏடுகளில் 1980 89 வரை நான் பணியாற்றி இருக்கிறேன். அப்போது எங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்ததுனால கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை வர்றப்போ நான் அந்த வேலையை என் தம்பி பார்க்கட்டோன்னு சொல்லி, எனக்கு அரசியல் பத்திரிகை இதில் சினிமான்ற அரசியல் பத்திரிகை இது ரெண்டுத்துலையும் ஈடுபாடு இருந்தது. சினிமாவில் எம்ஜிஆர் ரசிகன், அவ்வளவுதான். மிகப்பெரிய ரசிகன். அவருடைய வள்ளல் தன்மையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதன் காரணமாக அதிமுக சார்பு ஏடுகளில் நான் இருந்த நிலையில் சில மாணவனாக இருந்தபோது சில எம்ஜிஆரை பற்றி சில கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அதிமுக அவனை இங்கே பேச வைப்பாங்க. ஏன்னா எங்கள் தெருவில் நான் எம்ஜிஆரை பற்றி நல்லா பேசுகிறேன்னு அங்கேருந்து அதிமுக காரர்கள் என்னை பேச வைத்திருக்கிறார்கள். அந்த ஈடுபாடு அப்படியே தொடர்பாக மாறி முதல்ல திரு அடியார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்த்து, அவர் நீரோட்டம் பத்திரிகையில் என்னை பணியாற்ற அழைத்து, அவர் முதல்ல என்னை பிழை திருத்தினராக வச்சுருந்தார். அப்புறம் அவர் பட்டு மாமியின் கடிதங்கள்னு கலைஞரை வெவ்வேறு பாணியில் விமர்சனம் பண்ணுவார். சேரமங்கல புலவர்னு எழுதுவார். அடியார் வெவ்வேறு பெயர்கள் எழுதுவார். அடியார் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் அந்த பட்டு மாமியின் கடிதங்கள்னு ஒரு பிராமண பெண்மணி திமுக விமர்சிப்பது போல் எழுதுகிற போது அந்த வார்த்தைகள், அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு என்னை படிக்க சொன்னார். அதன் பிறகு ஒரு துணை ஆசிரியர் சில நாள் அந்த கடிதங்களை எழுதினார். அதன் பிறகு அடியார் என்னையே எழுதக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார். அதுதான் முதல்ல நான் எழுதுகிற வாய்ப்பு. அதன் பிறகு கோட்டைக்கு செய்தியாளராக என்னை மூத்த நிருபரோடு சேர்ந்து பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் மாலை முரசெல்லாம் பணியாற்றி விட்டு பிறகு நீரோட்டத்துக்கு வந்தார். அவரோடு சேர்ந்து என்னை அனுப்பி வைத்தார் சட்டசபை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம். அதன் பிறகு தனியாகவே போகக்கூடிய வாய்ப்பு பின்னாளில் எனக்கு வந்தது. மன்ற முரசுன்னு ஒரு அதிமுக ஆதரவு பத்திரிகை, அதில் வேலை பார்த்தேன். அதன் பிறகு அதிமுக ஜேன்னு பிளவுபட்ட போது ஜே அணியை ஆதரித்த பொன்மனம் பத்திரிகையில் நான் இருந்தேன். அது போனதே கூட ஒரு இது மாதிரி தான். எப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் எனக்கு திருமணம் செய்து வைத்து செய்தித்துறையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலராக எனக்கு பணி வாங்கி தரேன்னு சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள்
அவர்கள் வந்து என்பால் மிகவும் பரிவு கொண்டவர். என்னுடைய குறிப்பெடுக்கும் முறை, தலைவர்கள் பேசுவதை அப்படியே நான் எழுதிவிடுவேன். அது முழு பேச்சை வெளியிடுகிற முறை இருந்தது. அடியார் அதை உருவாக்கி வைத்திருந்தார் கட்சி பத்திரிகையில். அதன் பிறகு அதை முசிறிப்புத்தனும் தொடர்ந்தார், திருநாவுக்கரசும் தொடர்ந்தார், பொன்மனம் திருநாவுக்கரசு நடத்தினார். அப்போ வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்னுடைய செய்தி வெளியிடும் தன்மையை பார்த்து, அதாவது அந்த பேச்சு அப்படியே வெளியிடுகிற தன்மையை பார்த்து எனக்கு டேப் ரெக்கார்டர்னு பேர் வச்சார். அப்படியே வந்துடும் ரமேஷை கூட்டிகிட்டு போனோம். நான் அப்புறம் மக்கள் குரலுக்கு அவருடைய பேச்சு தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் அங்கே நிருபர் வரலன்னா என்னை விட்டு கொடுக்க சொல்லுவார் அவர் பேசினதை. அதனால் அவருக்கு மூத்த அமைச்சர் எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் செல்வாக்காக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு அன்புக்குரியவராக நான் இருந்த காரணத்தால் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து என் பால் அன்பு செலுத்த ஆரம்பித்தார்கள். திருநாவுக்கரசர், திரு முத்துசாமி, இவர்கள்லாம் பண்ருட்டியாரோடு அவரோடு காரிலேயே பயணிப்பேன். ஸோ இப்படித்தான் பத்திரிகை உலக பயணத்தில். அப்போ என்னாச்சு, எம்ஜிஆர் தலைமையில் திருமணம், எனக்கு அரசு துறையில் வேலைன்ற மாதிரி இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் திருமணம் வாங்குவதற்கு 2 பேருக்கு தேதி கேட்கலாம் என்று பண்ருட்டியார் கருதி கொண்டிருந்தார். ஒன்று பின்னாளில் சட்டமன்ற உறுப்பினராக 2-3 முறை இருந்த திரு சேக்கு தமிழரசன், 2வது எனக்கு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார். அப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரு முடிவு தெரியல. அப்போ நீங்கள் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணியில் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். திரு தமிழரசன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா தலைமையில் திருமணம் செய்து கொண்டாயிருந்தார். எனக்கு வந்து வீட்டில் ஐதீக முறைப்படியே திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்திருந்தார். பார்ப்போம், ஏதாவது மீண்டும் அதிமுக அரசு, அப்போ ஜா என்று 2 அணிகளாக பிளவுபட்டுருச்சு. அப்படி ஒருவேளை அதிமுக அரசு அமைந்தால் எனக்கு செய்தித்துறையில் வாங்கித்தரேன் இருந்தார். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறாமல் அதன் பிறகு நான் சிறிது காலம் நவசக்தியில் இருந்துட்டு அப்போதே ஃப்ரீலான்ஸ் செய்ய ஆரம்பித்து சோ அவர்களுடைய அறிமுகம் 1987 இந்திய அமைதிப்படைக்கு ஆதரவாக திரு கோபண்ணா கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். ஜெயகாந்தன், திரு சோ, கா சுப்பு இவர்கள் பேசுகிற கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம். அப்போது திரு சோ அவர்களோட அறிமுகம் ஏற்பட்டு. இல்லை, அவர் அறிமுகம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிறு வயசுலேயே, நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பத்திரிக்கையாளர் ஆகணும் தான் விருப்பமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு? அப்படி இல்லை, எனக்கு வந்து அரசியலின் பால் ஒரு நாட்டம் இருந்தது. அரசியல் கூட்டங்களுக்கு போவேன். நான் என்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய 40 ஆண்டு கால பத்திரிகை உலக அனுபவம். அதாவது இப்போ இன்னும் 4 ஆண்டு கூடிருச்சு. 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் அந்த புத்தகம் வெளிவந்தது. ஆளுமைகளுடன் எனது அனுபவங்கள் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன், ஆன்மீகம் சொற்பொழிவுகள்லாம் என்னுடைய பாட்டியோடு சேர்ந்து போய் கேட்டிருக்கேன். பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாருடைய உரைகளையும் நான் கேட்டிருக்கேன். பேச்சின் பால் ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அதுதான் காரணம். ஆன்மீகம் சொற்பொழிவாளர்களில் ஒரு முக்கூர் லட்சுமி நரசிம்மன், நரசிம்மாச்சாரியார், கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், நீடாமங்கல கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், ஜெயராம சர்மா, பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் போன்ற பல பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடைய சொற்பொழிவுகள், ராமாயணம், மகாபாரதம், இதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி அதெல்லாம் வடசென்னையில் நான் வசித்து வந்து கிருஷ்ணப்பநாயக நகரத்துக்கு பக்கத்தில் இருந்தேன். அதே ஏரியாவில் அரசியல் கூட்டங்களுக்கும் போயிருக்கிறேன். சொல்லின் செல்வர் சம்பத் பேச்சு கேட்டிருப்பது ஞாபகம் இருக்கிறது. எஸ்எஸ்ஆர், அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜ், இன்னும் சொல்லப்போனால் என்வி நடராஜன் அவர்களுக்கு, ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவரான என்வி நடராஜன் அவர்களுக்கு கொண்டித்தோப்பில் இருக்கக்கூடிய சிவஞானம் பூங்கா அங்கே நடந்த பாராட்டு விழாவில் பெரியார் ஈவேரா அவர்கள் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் டாக்டர் நாவலரும் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் நாவலர் பேசியது, ஈவேரா பெரியார் பாராட்டி அந்த என்விஎன்ஐ பேசியது, அதில் நாவலர் பேசியது எனக்கு 1-2 விஷயங்கள் நினைவுக்கு இருக்கின்றன. அந்த அளவு ஒரு அரசியல், ஆன்மீகம் எல்லாம் ஈடுபாடு இருந்தாலும் அரசியல், எம்ஜிஆர் இந்த 2 மீதும் கூடுதல் ஈடுபாடு. அதில் எனக்கு இருந்த ஈடுபாடு என்னுடைய நானே 1-2 சில மேடைகளில் பேசிய அந்த இதன் காரணமாக அடியார் அவர்களுடைய தொடர்பு. அதன் பிறகு அந்த பத்திரிகைக்கு போனோடனே அது ஒரு கிரேஸ் வருது, பத்திரிகை துறை மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. எனக்கு சொல்லப்போனால் பண்ருட்டியார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் பேசி எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுப்பதாக சொன்னாலும் கூட அது கிடைக்காததில் பெரிய வருத்தம் இல்லை. ஓகே, பத்திரிகை துறை மேலே ஆர்வம் இருக்கிறது, ஆர்வம் வந்துவிட்டது. ஓகே, வந்துவிட்டதுனால அது கிடைக்காததில் பெரிய வருத்தம் இல்லை. திரு சோ அவர்களுடைய அறிமுகம் கிட்டியது தான் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை என்று நான் பார்க்கிறேன். ஓகே, ஏனென்றால் ஒரு குறுகிய வட்டத்தில் நான் உழன்று கொண்டிருந்தேன்.
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது இருந்த ஈடுபாடு காரணமாக அந்த அதிமுகவுக்குள் பல தலைவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிட்டிவிட்டது. திரு ஆரம்பி அவர்கள் அவருடைய பொதுக்கூட்டத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்புவார். இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன், திரு சைரி துரைசாமி ஆகியோருடெல்லாம் திரு ஆரம்பி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பையனை வர சொல்லணும், ரமேஷை முஸ்ரிபுத்தன்ற சொல்லி அந்த பையனை அனுப்ப சொல்லுங்கள் கூட்டத்துக்கு. ரொம்ப முழு பேச்சையும் நாம் சொல்கிறது ஒரு கருத்து மாறாமல் வெளியிடுகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அண்ணா பத்திரிகையில் எம்ஜிஆருடைய பேச்சு திரித்து வெளியிடப்பட்டதாக எம்ஜிஆர் கருதி அந்த அண்ணா பத்திரிகையில் பணியாற்றிய அனைவரையும் கடிந்து கொண்டு ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து மிக கடுமையாக கடிந்து கொண்டு அவர்களிடம் இந்த மன்ற முரசு பத்திரிகை எடுத்து போட்டு இதை படியுங்கள், இதில் இருப்பது தான் சரியான செய்தி என்று நீங்கள் எழுதினது. நான் அந்த பேச்சை நான் குறிப்பிடுத்து வெளியிட்டிருந்தது. முஸ்ரிபுத்தன் அவர்கள் என்னை அழைத்து ஐயருக்கு பலகாரம்லாம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி குழப்பாட்டுங்கப்பா, ஐயர் நம்ம பத்திரிகை இன்றைக்கி தொடர்ந்து வெளியே வர்றதுக்கு காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன நடந்தது என்றால், எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து திடீரென்று என்ன பண்ணுவார், பேசிகிட்டே இருக்கும்போது வேறு விஷயங்களுக்கு போய்விட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வருவார். ஓகே, டைவர்ட் ஆகி போயிட்டு மறுபடியும் அவர் விட்ட இடத்துக்கு வந்து லிங்க் பண்ணுவார். நான் என்ன பண்ணேன், வேறு இடத்துக்கு போன உடனே நான் அதை நிறுத்தி விட்டு லிங்க் பண்ணும்போது மட்டும் கொண்டாந்து போட்டேன். ஓகே ஓகே. அவங்க எம்ஜிஆர் சொன்னது தான் கிட்டத்தட்ட போட்டாங்க அண்ணா பத்திரிகை. அதை முரசொலி அடுத்த நாள் கிண்டல் செய்து வெளியிட்டு விட்டார்கள். அதுதான் நான் எம்ஜிஆர் அவர்களுடைய கோபத்துக்கு காரணம். இப்படி இந்த எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், அந்த குறிப்பெடுப்பது என்பது வந்து எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியாது, ஆனால் கிரகிக்கும் தன்மை எனக்கு நீங்கள் நான் இப்போதும் கூட எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒருத்தர் பேசுனதை அப்படியே நான் சொல்லிவிடுவேன், கண்டென்ட்டை சொல்லிவிடுவேன். முன்னெல்லாம் வேர்ட்ஸே சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய என்ன வேர்ட்ஸை பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள்னு எனக்கு தெரியும். அதில் நான் கொஞ்சம் சிரமப்படுவது என்று எடுத்துக்கொண்டால் காளிமுத்தனுடைய பேச்சு தான். ஏன்னால் அது ஒரு ஆற்றொழுக்கு போன்ற நடை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். செழுமையாக இருக்கும் அவரது தமிழ் உரை. ஆனால் அவருக்கும் நானும் என்னுடைய அலுவலகத்தில் என்னோடு பணியாற்றிய சாரதின்னு ஒருத்தர், அவரும் நல்லா எடுப்பார் குறிப்பு. இவங்க 2 பேரும் யார் வந்தாலும் அவருக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ இப்படி அந்த அதிமுகவில் இருந்தபோது அந்த தலைவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானேன். திரு சோ அவர்களுடைய அறிமுகத்துக்கு பிறகு வாழ்க்கை வேறு மாதிரி சென்று பல கட்சிகளின் தலைவர்களுடனும் எனக்கு தொடர்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் திரு சோ. திரு துக்ளக் பத்திரிகையோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்பு. ஓகே சார். இப்போது சோ அவர்களுடைய ஒரு நம்பிக்கையான நபராக நீங்கள் இருந்தீங்க. அது ஏதோ ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கா, இந்த இடத்துல ஓகே ரமேஷ் அப்படின்றவர் நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்கார் அப்படின்னு சோ நம்பின ஏதாவது ஒரு இடம் இருக்குது? இல்லை, நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, அவருடைய குவாலிட்டிஸ்னு சில ரேர் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டேன். அதை அவர் இருக்கும்போதே அவர் பார்க்கிறார். இன்னொன்று, திரு சோ அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு, அவர் தன்னுடன் பணியாற்றுகிற யாரையுமே தன் கீழ் பணியாற்றுபவர் என்று நினைக்க மாட்டார். ஓகே, சபார்டினேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று தான் கருதுவார். அது அவருடைய பெரிய சிறப்பு. அவரோட பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். எந்த இடத்திலும் நான் ஒரு ஸ்டாஃபு ஒரு 4 ரோ தள்ளி தான் உட்காரணும் அப்படிலாம் கிடையாது. அவர் பக்கத்தில் தான் கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவார். பல விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதை வெளியே சொல்வதில்லை என்பது அவரிடம் கட்ட பாடம். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் 2வது அலுவலகத்தில் எல்லாரும் அவர் பணியில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. நான் வாரத்தில் முதல்ல நான் சேர்ந்த புத்தகத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறை துக்ளக், அதன் பிறகு வாரம் ஒரு முறை ஆகிறது. இப்போதும் வார இதழ் தான். அப்போது மற்றவர்களெல்லாம் செய்தி ஆசிரியர், அங்கே லிமிட்டட் ஸ்டாஃப் தான். செய்தி ஆசிரியர், கட்டுரையாளர், நிருபர் என்பவர்கள் 1-2 பேர் தான். கரிகாலன் நானும் முதல்ல இருந்தோம். அப்புறம் சில பேர் வருகிறார்கள். மாவட்ட அளவிலெல்லாம் வர்றாங்க. தென் மாவட்டங்களின் நிருபராக இதே வந்தார். மேற்கு மாவட்டங்களில் எஸ்பி சண்முகம், பிஜே ராமமூர்த்திலாம் இப்போ இருக்காங்க. அப்போது நானும் கரிகாலன் மட்டும்தான். அதற்கு முன் செய்தி ஆசிரியராக இருந்த முதலே அவர்களும், அதே மாதிரி ராமச்சந்திரன், இவங்கள்லாம் 1 முறை வெளியே போயிருக்காங்க. துணை ஆசிரியர் சத்யா. ஸோ லிமிட்டட் ஸ்டாஃப் தான். அதனால் திரு சோ அவர்கள் நான் அவருடைய அன்புக்கு குறுகிய காலத்திலேயே பாத்திரமான காரணத்தால் எங்கேயாவது வெளியே கடைக்கு போகிறதுனா எங்கேயாவது யாரையாவது பார்க்குறதுலேருந்து திருமண விழாலேருந்து எல்லாத்துக்குமே என்னை கூப்பிட்டு போவார். ஓகே. ஸோ அப்படி ஏற்பட்ட ஒரு நெருக்கம் என்பால் அவருக்கு ஒரு அன்பு அதுக்கு அது முன்னாடி நான் அதிமுக பிரபலங்களிடம் அன்பாக அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்ததும் ஒரு காரணம். அப்படித்தான் கிராஜுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு டெவலப் ஆச்சு. அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் என்று இருந்ததை இன்று வரை நான் பெருமையாக கருதுகிறேன். சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் பலமுறை சந்திக்க போகும்போது நான் உடன் சென்று இருக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான்
திரு சோ அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நன்கு அறிமுகமானவன். ஓகே. ஆனால் நெருக்கம் என்பது திரு சோ அவர்களை மூலமாக அதிகமான நெருக்கம், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் மாறுவதற்கு திரு சோ அவரிடம் எப்படி நான் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன், எப்படி அவரிடம் அணுக்கமாக இருந்தேன், அந்த அம்சமும் அது ஒரு முக்கியமான காரணமாக மாறியது. சார், ஜென்ரலாகவே சோ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க. அவங்களுடையான நட்பு எந்த மாதிரி இருந்தது சார்? திரு சோ அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வகையிலான நட்பு அவர்களுடைய நட்பு. அவர் சிறு வயதாக இருக்கும்போது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போது சோ அவர்களோடு மேடையில் நடித்திருக்கிறார். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அந்த நாடகம் அண்டர் செக்ரட்டரி என்று நினைக்கிறேன். வைஜி மகேந்திரன் அவர்களுக்கு தெரியும் இதை பற்றி கேட்டிங்கன்னா. அந்த ஃபோட்டோ ஒன்று சோ அவர்களிடம் இருந்தது. அதை செல்வி ஜெயலலிதா கேட்டு வாங்கி கொண்டார். சோ அவர்களை தன்னுடைய வெல்விஷராக கருதினார். கடுமையான கருத்து முரண்பாடுகள் இருவருக்கும் இடையே எழுந்திருக்கிறது. நட்பு எந்த அளவு டீப்பாக இருந்ததோ அந்த அளவுக்கு அவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடும் வந்திருக்கிறது, தலைதூக்கி இருக்கிறது. அதையும் தாண்டி திரு சோ அவர்களை அவர் மதித்தார். தன்னுடைய நலம் விரும்பி உண்மையான மற்றவர்களெல்லாம் அது அவரே வெளிப்படுத்திய கருத்து. நான் இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் திரு சோ அவர்கள் மட்டும்தான் தன்னை சந்திக்க வருகிறவர்களில் மிகச்சிலர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் எந்த ஆதாயமும் கருதி தன்னிடம் வருகிறவர்கள். அவர்களில் முக்கியமானவர் சோ என்று திரு சோ அவர்களிடமே செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்ற போது திரு சோ அவர்கள் அந்த விழாவுக்கு போகவில்லை. 2011ஆம் ஆண்டு நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்று சொன்னார். அப்போ அவர் தான் தேமுதிக கூட்டணியை உருவாக்கினார், திரு சோ அவர்கள் தான். ஸோ கண்டிப்பாக வர வேண்டும், வந்தே தீர வேண்டும் என்று சொன்னார். அவர் போயிருந்தார். அதன் பிறகு விருந்துக்கும் போயிருந்தார். மகிழ்ச்சியாக அவர் அங்கிருந்து புறப்படும் போது அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், சம்ஸ்கிருதத்தில் ஆசீர்வாதம் கூறுகிற மந்திரத்தை கூறி அப்போது நான் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தேன். செல்வி ஜெயலலிதா நெகிழ்ச்சியுடன் அவருக்கு நன்றி சொன்னார். அவர்களுடைய நட்பு என்பது அவ்வப்போது மோதல்களுக்கு மத்தியில் தொடர்ந்த ஒரு நட்பு. அவருடைய கிரிட்டிசிசத்தை அவர் மதித்தார். அது எனக்கும் தெரியும். 1-2 கிரிட்டிசிசம் தந்த சம்பந்தமாக தன்னுடைய அதிருப்தியை கூட என்னிடம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அதை திரு சோ அவர்களுக்கு கன்வே செய்திருக்கிறேன். அவர் தன்னுடைய உண்மையான நலன் விரும்பி என்று சோ அவர்களை அவர் மதித்தார். ஓகே சார், உங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையான நட்பு எந்த அளவுக்கு இருந்தது சார்? நான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 1989 காலகட்டத்தில் அறிமுகமானேன் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட 2001 முதல், அதற்கு முன்பு கூட இருக்கலாம், ஆனால் 2001 முதல் அவர் மறைகிற வரை கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் மிக நெருக்கமாக அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஓகே. குறிப்பாக 2006 காலகட்டத்திலே அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை திமுக அரசுக்கு எதிராக நடத்திய போது மிக பெரும்பாலான சமயங்களில் அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து என்னிடம் உரையாடிவிட்டு ஃபீட்பேக் கேட்டுவிட்டுத்தான் புறப்படுவார். 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு அவரிடம் பல பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் பற்றி அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சொல்லப்போனால் விஸ்வரூபம் படம் வெளிவருவதில் எழுப்பட்ட சிக்கல், அதிலே கூட ஒரு சிறிய பங்கு, அணிலை போல என்னுடைய பங்கு இருந்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்களின் கவனத்திற்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று, இஸ்லாமியர்கள் மனம் புண்படும்படியான கருத்துக்கள் அந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதற்காக அப்போது எதிர்ப்பு எழுந்தது. இஸ்லாமிய அமைப்புகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் செல்வி ஜெயலலிதா ஏதோ அந்த படத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது போல வெளியே ஒரு சித்தரிப்பு இருந்தது. கமலஹாசனும் அந்த சித்தரிப்புக்கு உதவி செய்கிற வகையிலே நான் இந்த நாட்டை விட்டே போய்விடலாமா என்று நினைக்கிறேன் என்றெல்லாம் பேசினார். இப்படி இருக்கிற நிலையிலே இது அரசாங்கத்தின் மீது தேவையற்ற ஒரு பழி வந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி விளக்கி விடுவது நல்லது, அவர்கள் கட் செய்தால் இந்த படம் வெளியே வந்துவிடும் என்பது விளக்கப்பட்டால் நல்லது, இதை சொல்வதற்கு நான் எத்தனிக்கிறேன் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம். கோட்டையிலிருந்து புறப்படும் போது பெரும்பாலான சமயங்களில் என்னை பார்த்தால் நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்று கேட்பார். 1-2 நிமிடங்களில் சொல்ல வேண்டிய கருத்தாக இருந்தால் அங்கேயே முடிந்துவிடும். என்னிடத்தில் சொல்வதற்கு கூடுதலான செய்திகள் இருந்தால் நான் உங்களை சந்திக்க வேண்டும், சில விஷயங்கள் இருக்கிறது என்பேன். அடுத்த 2 நாட்களுக்குள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விடுவார். நான் அவரை பார்த்து இந்த 1, 2, 3ன்னு இந்த சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பொது பிரச்சனைகள் பலவற்றை சொல்லியிருக்கிறேன். மினி பஸ் விரிவாக்கம் பற்றி பேசியிருக்கிறேன். அம்மா உணவகம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டியதன் அவசியம் பற்றி பேசியிருக்கிறேன்.
துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அதை நீக்குவதற்கு உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதை பற்றி எடுத்துரைத்திருக்கிறேன். அப்படித்தான் விஸ்வரூபம் பட பிரச்சனையும். நான் அதை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த பட விஷயத்தில் எந்த படம்னு கூட சொல்லலை. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்லிப்பாகி பேசுகிறேன். ஒரு தேவையில்லாமல் ஒரு இது வருது அப்படின்ற அவர் புரிந்து கொண்டார். ஐ வில் லுக் இன்டு இட் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி ஏற்றி விட்டார். அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டு நான் என்னவெல்லாம் சொல்ல நினைத்தேனோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதையெல்லாம் விளக்குகிறார். தமிழ்நாட்டில் எத்தனை திரையரங்குகள் இருக்கின்றன, புது படம் என்றால் எத்தனை திரையரங்குகள் அது ரிலீஸ் ஆகுது, எத்தனை போலீஸ்காரரை போடணும் ஒவ்வொரு தேட்டர் வெளியிலையும், இதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு வேலையா, சம்பந்தப்பட்டவர்கள் என்ன எதிர்ப்பு என்று கேட்டு பட தயாரிப்புக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அதன் பிறகு இதற்கிடையில் நான் திரு சரத்குமார் அவர்கள், அப்போது அவர் நடிகர் சங்க தலைவர், அவரிடம் நான் இந்த விஷயம் பற்றி அம்மாவிடம் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி இதில் சைடில் ஒரு பக்கம் போலீஸு அவங்கள்லாம் இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனை தீர்வு காணப்படுகிறது. செல்வி ஜெயலலிதாவிடம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 2-3 நிகழ்வுகளில் நான் வராதது பற்றி அவர் கவனித்து கேட்டிருக்கிறார். அந்த மாதிரி அந்த செய்தியாளர் சந்திப்பு, அது ஒரு இம்ப்ராம்ப்டோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு தலைமைச் செயலகத்தில். அப்போ நான் அந்த செய்தியாளர் சந்திப்பை அலுவலகத்தில் தொலைக்காட்சியில் திரு சோ அவர்களோடு பார்த்து கொண்டிருந்தேன். என்ன சார் நேற்று நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க இந்த விஷயம் ஓடுதுன்னாரு. உடனே நான் கோட்டைக்கு போனேன். அப்போ புறப்படும் போது என்னிடம் நிறுத்தி கேட்டார், எங்கே இன்றைக்கி ஆளை காணோம் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு தகவல் தெரியாது, நான் அலுவலகத்தில் இருந்தேன், இப்போ தான் வந்தேன். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும், செய்தித்துறை இயக்குனரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய செயலாளர் மூலம் இனிமேல் தலைமைச் செயலகத்தில் என்னுடைய ப்ரெஸ் மீட் திடீரென்று நடந்தாலும் எப்படி நடந்தாலும் துக்ளக்கு தெரிவிக்க வேண்டும், ரமேஷ் இன்ஃபார்ம் பண்ணணும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தேன், நம்பிக்கைக்குரியவராக நான் பார்க்கப்பட்டேன். இப்போது நீங்கள் அந்த காலத்தில் இப்போ ஈஸியாக ஒரு எங்கேயாவது செய்தி நடக்குதுன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ நம்ம சொல்லிடுறோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த காலத்தில் எப்படி வந்து இந்த செய்தி சேகரித்து நம்ம ஆஃபீஸில் கொண்டு வந்து அதை கொடுக்குறது எந்த மாதிரி ஒரு ப்ராசஸாக இருந்தது அந்த காலகட்டத்தில் பத்திரிகை துறையில்? பத்திரிகை துறையில் வந்து அப்போ வந்து நிறைய பெரிய இப்போ டிவியெல்லாம் பின்னால் முதல்ல தூர்தர்ஷன் தான் பின்னால் வருது. அப்போ வந்து காசிப் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ரொம்ப பல பேர் அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது, ரொம்ப கிராஸ் செக்கிங் வேணும் அப்படிலாம் இருந்தது. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின்டு பீப்புளாக இருந்தாங்க. நான் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து காசிப் வந்து ஒரு மாங்கரிங்கிறது ஒரு இதுவாக இருக்குது. நாங்கள் துக்ளக்லேயே கூட அதை ஒரு பகுதியாக பண்ணோம். 2 பேர் பேசிப்பாங்க, தலைவர்கள் தனியாக பேசிப்பாங்க, இல்லை தொலைபேசியில் பேசியிருப்பாங்க. அது என்ன பேசுனாங்கன்னு பத்திரிக்கையில் வருது, உரையாடல். எப்படி அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் வரணும். அப்போ என்னன்னா இது ஒரு டெஸ்க் ஒர்க்கு, உட்காந்து இவங்களாம் எழுதுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. இது இந்த காலம் வந்து ஒரு அன்பாப்புலர் காலம் ஆகிடுச்சு துக்ளக்கில். அதாவது நாங்கள் போட்டோம் அதை வதந்தியா உண்மையான்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் யாரையும் ஹட் பண்ணணும்னு நினைக்கல. ஒரு 2 பிரபலமான பத்திரிகைகளில் வந்த இந்த காலம், அந்த காலத்தில் வர்ற ஒரு காசிப் எடுத்துப்போம். இவரும் பேசினப்போ இதுதான் சொன்னாங்கன்றாங்க என்று அந்த சம்மந்தப்பட்ட இந்த 2 தலைவரில் ஒருத்தரிடமே கேட்டோம். அபத்தம், இப்படி பேசவே இல்லை, இப்படி நடக்கவே இல்லை, எங்களுக்கு அந்த தாட் அதுவே இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. இந்த வந்து நாங்கள் வதந்தியா செய்தியான்னு போட்டோம். தேர்ட் ஐன்னு அந்த காலம்னிஸ்ட்டுக்கு பேர், நான் தான். அது சோ அவர்கள் தான் அந்த பேரை வச்சார். நான் வந்து இப்போ என்னுடைய பேர் முதல்ல நிக்நேமில் வந்து தோஸ்துன்னு, அந்த தோஸ்துன்ற பேரை அவர் தான் கொடுத்தாரு. இந்த வதந்தியா செய்தியான்ற காலத்துக்கு, உண்மையான்ற காலத்துக்கு தேர்ட் ஐன்னு சோ அவர்கள் பேர் வைத்தார். குறுகிய காலத்திலேயே அந்த காலத்தை நாங்கள் நிறுத்திட்டோம். என்னென்னா ஆண்டு விழாவில் வாசகர்கள் கருத்து சோ கேட்பார். அது எந்த பத்திரிகையும் கேட்கறது. வாசகர்களுடைய ஒப்பீனியை கேட்கிற, அவர்களை மேடையில் பேச விட்டு அதற்கு பதில் கூறுகிற ஒரே மேகசின், ஒரே ஆசிரியர் சோ தான். அப்போது அந்த காலம் பற்றி சொன்னாங்க. இது வந்து நீங்கள் வந்து அப்போ எல்லா நியூஸுமே நீங்கள் டினை பண்ணுற மாதிரி இருக்குது. சோ அவர்கள் சொன்னார், இல்லை நாங்கள் சம்மந்தப்பட்டவங்களே தானே கேட்குறோம், ஒருத்தர் இன்னொருத்தரோட ஃபோனில் பேசுகிறார், எப்படிங்க அது அடுத்தவருக்கு தெரியும் அப்படின்னு தானே எழுதுனாங்க. டெலிஃபோனில் பொங்கி தீர்த்தாராம் அப்படின்னு எழுதுனாங்க, எப்படி இதுன்னு. அப்புறம் சோ சார் சொன்னார், படிக்கிறவனுக்கு அந்த சுவையை நம்ம கெடுத்துடுறோம்னு நினைக்கிறான். தட் அவனுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த வம்பை நம்ம கெடுத்துடுறோம், உடச்சிட்றோம் புஷ்ஷுன்னு, அதாவது பலூனில் ஊசியை குத்துற மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு அதிருப்தியோடு தான் அந்த காலத்தை நிறுத்தினார். அவருக்கு அதை நிறுத்துறதுல உடன்பாடே இல்லை. ஆனால் வாசகர்களுடைய சுவையை கெடுக்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு புது
டேஸ்ட்டை உருவாக்குறாங்கன்னு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரியான ஜேர்னலிசத்தை வந்து சோ அவர்கள் ஏற்கவில்லை. இப்போது முக்கியமாக பத்திரிகைகளுக்கு தேவை அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலையும் சோர்ஸஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்படி என்னென்ன பேசுனாங்க, பொதுக்குழு நடக்கிற என்ன பேசுகிறாங்க, அந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த காலத்துலையும் சரி இப்போவும் சரி எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க சார்? அது வந்து நம்ம நட்பின் மூலமாகவும் நாம் அவர்களுக்கு சில தகவல்களை கூறுவது, அல்லது நாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பது, அல்லது அவர்கள் நம்மிடம் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்கிற அதிருப்தியை அல்லது ஒரு சந்தோஷத்தை அல்லது பிறரை பற்றிய ஒரு புகாரை நாம் நம்மோடு வைத்துக்கொள்வது. ஓகே, இது ஒரு மெயின்டைன் பண்ணுறது. நம்ம வந்து மியூச்சுவல் உதவியும் 1-2 சமயங்களில் செய்ய வேண்டியிருக்கும். பொலிட்டிக்கலாகவும் இருக்கும். ஒரு நபருடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் என்ன முடிந்த உதவி என்பதும் செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு பல வழிகள் இருக்குது. தட் இஸ் என்னது, ஒரு சோர்ஸை எப்படி மெயின்டைன் செய்வது என்பது. முதலில் அவருக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அவர் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துபவராக இருக்க வேண்டும். நான் அதுதான் சொல்ல வந்தேன். நான் சோ அவர்களிடம் கற்றுக்கொண்டதுன்னு பரபரப்புக்காக 1-2 பரபரப்பான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள், நான் சொல்கிறது அந்த காசிப் மாதிரி இல்லை, 2 பேர் டெலிஃபோனில் பேசிக்கிற மாதிரி இல்லை, நிஜமான உண்மையான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். எனக்கு வந்து சில முக்கியஸ்தர்களை பற்றி தெரியும். அவர்களோடு இருந்த க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இருந்ததன் காரணமாக அல்லது சோ அவர்கள் வழியாக தெரியும். இன்று வரை நான் அதை பலருடனோ அல்ல யாருடனோ பகிர்ந்து கொண்டதே கிடையாது. என்னுடைய மேட்டர் நல்லா விறுவிறுப்பாக இருக்கணுன்றதுக்காக அதை எழுதினாதது மட்டுமல்ல. சில பேர் அது இருந்தாலும் போதும்னு எழுதிடுவாங்க. நான் அதனால் மட்டுமல்ல, வேறு ஒருவருடன் கூட பகிர்ந்து கொண்டது கிடையாது. நான் சொல்வது திமுக அல்லது அதிமுக சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட 1-2 விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள், அரசியலும் தனிப்பட்ட விஷயமும் கலந்த விஷயங்கள், இவற்றையெல்லாம் நான் பகிர்ந்து கொண்டதே கிடையாது, யாரோடும் பகிர்ந்து கொண்டதே கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ஐ ஃபீல் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் எனி ஜேர்னலிஸ்ட். ஓகே சார். இப்போது கலைஞர் அவர்களை சொல்லுவாங்க, அதிகாலையில் இருந்துச்சு எல்லா பேப்பரும் அவர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் படிச்சுட்டு பத்திரிகையாளருக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கால் வந்திருக்கா, பாராட்டியோ இல்லை தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியோ? எனக்கு 2 முறை வந்திருக்கிறது. ஓகே, பாராட்டுன்றது நான் முதல் முறையிலே வாங்கிட்டேன். அது ஆஸ் ரிப்போர்ட்டர் ஆ, முதல் முறையே அவரை நான் சந்திக்கும் போதே பாராட்டு வாங்கிட்டேன். அதை பற்றி என்னுடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். கால்ன்றதுனால நான் சொல்கிறேன், கலைஞர் அவர்கள் காலையிலேயே செய்தித்தாள், வாரப்பத்திரிகை அத்தனையும் படித்து விடக்கூடியவர் என்பது நேரடி அனுபவமாக பலர் சொல்ல கேள்வி மட்டும் இல்லை, உண்டு. சோ அவர்கள், நான் ஆஃபீஸுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார், 2வது நான் போவேன் துக்ளக் ஆஃபீஸுக்கு. சோ அவர்கள் ஆஃபீஸுக்கு அவர் ஃபஸ்ட்டு வருவார், அவர் தான் கடைசியாக போவார். ராத்திரி 8 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு அவரே ஓட்டிகிட்டு போயிடுவார். டிரைவரை போக சொல்லிவிட்டு போயிடுவார், லேட் ஆகும்னா. வீடு ஆரியபுரத்தில் தான் இருந்தது, ஆஃபீஸும் கிரீன்வேஸ் ரோடு, அதுக்கு முன்னாடி சிஐடி காலனி. ஸோ அப்போது காலையில் அவர் ஃபஸ்ட் வருவார், நான் 2வது வருவேன். மாடிக்கு போனோடனே சொல்லுவார், சார் காலையிலேயே கலைஞர் ஃபோன் பண்ணிட்டார் அப்படின்னுவார். 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டார் சார். எப்போ எழுந்து எல்லா பத்திரிக்கையும் எப்போ படிக்கிறாருன்னு தெரில. இது சோ அவர்கள் வியந்து சொன்ன விஷயம். கேள்வி பதிலில் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னாரு. அதே மாதிரி கேள்வி பதிலில் கலைஞரை விமர்சித்து கிண்டலாக ஒரு ஜோக் அடித்து ஒரு பதில் எழுதியிருப்பார். அதையும் அவர் ரசித்து விட்டு அந்த ஜோக் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒன்று. என்னை பொறுத்தவரை நான் வந்து துக்ளக்கில் வந்து 89 என்று நினைக்கிறேன், 88 89லேருந்து நான் 88ல் எழுத ஆரம்பித்தேன். 89 என்று நினைக்கிறேன், சட்டசபை காட்சிகள் என்ற பகுதியை நான் தொடங்கி எழுதி கொண்டிருந்தேன். ரொம்ப நாளாக எழுதிட்டுருக்கேன் சட்டசபை காட்சிகள்னு. அந்த ஒரு 10-15 நாள் சபையில் என்னென்ன நடந்தது, முக்கியமான விஷயங்கள் என்னன்னு எழுதி கொண்டு, அப்போது சபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்கிற ஒரு மரபு கடைபிடிக்கப்படுவது உண்டு. அப்படி சபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு இல்லாத ஒருவரை பற்றி விஸ்தாரமாக பேசி கொண்டிருந்தார்கள். இன்னொருத்தரை பற்றி நான் எழுதுகிறேன். காலையில் கலைஞரிடமிருந்து சோ அவர்களுக்கு ஃபோன் வந்துருச்சு. சபையில் இல்லாதவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னா உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு சொல்லலாம் என்பது அவருடைய நிலை. இல்லைன்னா எதையுமே யாரை பற்றியுமே பேச முடியாது, மெம்பராக இல்லாத யாரை பற்றியுமே பேச முடியாதுன்னு ஆயிரும். அப்படி அல்ல அந்த விதியோ அல்ல அந்த மரபோ அப்படின்னு கலைஞர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. சரி சார், நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சோ அவர்கள் அவர் ஃபோனை வச்சோடனே பியூனை கூப்பிட்டு மாடியில் எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் பார்த்துருவார் மேட்ரை, எந்த இடத்த சொல்கிறாருன்னு அவர் பார்த்துருவார். அவர் இருந்த வரைக்கும் பெரும்பாலும் ஃபைனல் ப்ரூஃபை பார்த்துருவார் சோ, எல்லாருடைய ஆர்டிக்கலையும். கடைசி காலத்தில் தான் அவரால் முடியவில்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் பியூனை கூப்பிட்டு துக்ளக்கை பார்த்துட்டு ரமேஷ் வந்தால் மேலே அனுப்புங்கன்ட்டார். நான் மாடிக்கு போனோன்னே, என்ன சார் என்ன எழுதினீங்க, காலையில் கலைஞர் ஃபோன் பண்ணிட்டார், இந்த மாதிரி எழுதியிருக்காரு, அது தப்புன்றார் அப்படின்னார். நான் வாங்கி பார்த்துட்டு நான் சொன்னேன், சார்
இது வந்து ஆட்சியில் இருக்கிறவர்கள் சௌரியமாக சொல்லுகிற விளக்கம். அவங்க வந்து அவங்களுக்கு வேணும்னா இந்த ரூலை இப்படி பெண்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா இப்படி மாற்றி சொல்லுவாங்க. எதிர்க்கட்சி பேசுனா பேசக்கூடாதுன்னுவாங்க. இருந்தாலும் அவர் சொல்லுகிற ஆங்கிளில் அது கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்னுடைய பாயிண்ட்டு நான் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன்ட்டேன். சரி சார், அது பார்த்து என்னன்னு பார்த்து பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணிவிட்டு விட்டாருன்னு வச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி படிச்சிடுவார், ஷார்ப்பாக பார்த்துருவார். பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. ஓகே சார். இப்போ கலைஞர் அவர்களை பற்றி கேட்டால் பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார், ப்ரெஸ் மீட்லாம் அடிக்கடி வைப்பார், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே தான் இருந்திருக்காங்க. நாங்கள் யூடியூப்பில் மேபி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம்னா பத்திரிகையாளர் பின்டோன்னு நினைக்கிறேன், அவர் அடிக்கடி கூப்பிடுவாங்க. அந்த வீடியோஸை 2-3 பார்த்துருக்கோமே தவிர பத்திரிகையாளர்கிட்ட ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருப்பாங்க, அது ஏதாவது அவங்க சொல்ல முடியும்? பத்திரிகையாளர்களிடம் அவர் சுமூக உறவை பேணத்தான் விரும்பினார். அவர் இயல்பாக இருப்பார், நல்லா ஜாலியாகவும் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் நான் ஒரு மூத்த பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக பல நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் இருக்கிற நிலையில் நான் யாரையும் குறிப்பிட்டு குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பொதுவாக ஊடக நண்பர்கள் பலர் தே ஆர் நாட் டன் ஜஸ்டிஸ் டு ஜெயலலிதா அவர்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக ஊடகத்துறையினர் அவரை குறித்த விமர்சனங்கள் என்பது அரசியல்வாதிகளைப் போலவே ஊடகத்துறையினரும் சற்று வரம்பு மீறி கூட செய்திருக்கிறார்கள். திரு சோ அவர்கள் காட்டமாக விமர்சித்திருக்கிறார், ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததில்லை. திரு ஜெயலலிதா அவர்கள் பின்னாளில் அந்த சந்திப்புகளை குறைத்து கொண்டாரே தவிர ஆரம்ப காலங்களில் அவர் ஊடகத்துறையினரை அடிக்கடி சந்தித்து கொண்டு தான் இருந்தார். விடுபட்ட கேள்விகளை நினைவுபடுத்தி கேட்க கூட சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் வந்து ஐ டோன்ட் திங்க் 1-2 முறை கோபமும் பட்டிருக்கிறார். அப்படி கோவப்படாத தலைவர்களே கிடையாது என்று கூட நான் சொல்லிவிடுவேன். கலைஞர் கூட தான் கோவப்பட்டிருக்கிறார். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு கலைஞர் வந்து நீங்கள் வந்து அவரிடம் சொன்னார்கள், இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக சீரியஸாக பண்ணவில்லை என்று சொல்கிறார்கள், என்ன வரையா நீ நானும் போய் தீ குளிக்கலான்னு கேட்டார் ஒரு ரிப்போர்ட்டரை. தினகரன் மதுரை எரிப்பு சம்பவத்தை பற்றி கேட்டபோது அழகிரி அவர்கள் தொடர்பு என்று சொன்னபோது அவர் கோவப்பட்டு விட்டார், நீதாண்டா கொலகாரன்னார். இது ஒரு சம்டைம்ஸ் இஃப் தே ஃபீல் ப்ரொவோக்கிங் கொஸ்டின், அது ப்ரொவோக்கிங்காக இல்லையா என்றனா அது தனி விவாதத்துக்குரியது. அது சில கேள்விகள் ப்ரொவோக்கிங்காக கேட்கப்படுகின்றன, சில கேள்விகள் இயல்பாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகளாக அமைந்து விடுகின்றன. நான் சொல்லுவது எல்லா தலைவர்களுக்கும், செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், டாக்டர் கலைஞர் அவர்களாகட்டும், இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்களாகட்டும், 1-2 கேள்விகள் வேண்டும் என்றே ப்ரோவோக் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே கேட்கப்படுவது உண்டு. 1-2 கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய அவசியத்தின் காரணமாக அந்த தலைவர்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டினாக இருக்கலாம். அப்படி கேட்கப்படுகிற போது சில நேரங்களில் அவர்கள் வெடித்ததும் உண்டு. ஆகவே அதில் எந்த தலைவர் அந்த தலைவர் விதிவிலக்கு, அவரெல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே பொறுமையாக பதில் சொல்லுவாராப்பான்னு சொன்னாங்கன்னா அதை நம்ப நான் தயாராக இல்லை. என்னுடைய அனுபவம் அதற்கு இடம் தரவில்லை. நீங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கீங்க, உங்கள் காலகட்டத்திலையும் சரி, இப்போ டிஜிட்டலாக இருக்கக்கூடிய இந்த சமயத்துலையும் சரி, என்ன ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்க? ஜெர்னலிசம் அப்படியே தான் இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லை, புதிய விஷயங்கள், கொஞ்சம் நிறைய தரவுகளை அப்லோட் செய்வது, அப்டேட் செய்வது, இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் மத்தியில் தெரிகிறது. அதே நேரத்தில் சில பேர் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டையே அல்லது ஒரு பெரிய விஷயத்தையே ஸ்பாயில் செய்கிற அளவுக்கு கொஞ்சம் அவசரப்படுகிறார்கள், அப்படியும் பார்க்கிறேன். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கிறார்கள். பேக்கப்போட ஒரு ஸ்டோரியை பண்ண வேண்டும், ஒரு மேட்டரை இறங்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அது சில ஜேர்னலிஸ்ட் மத்தியில் இருக்கிறது, நிறைய பேர்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், சில ஜேர்னலிஸ்ட்டாக இருக்குது. டிஜிட்டல் இது வந்த பிறகு அரசியல்வாதிகள் மத்தியில் ரொம்ப காஷியஸ் உணர்வு இருக்கிறது. சில தலைவர்களே கூட சொல்கிறார்கள், ஒரு செல்ஃபோனே உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை முடிச்சிடும், எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருங்கன்றாங்க. பேசுகிற போதோ ஒரு நடத்தையோ எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை டிஜிட்டல் யுகம் ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு பார்க்குறேன். முன்ன அந்த நிலைமை இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாலாம் சில பேர் இருந்திருக்காங்க, பேச்சு நடத்தை எல்லாம் கூட சரி. இப்போ அப்படிலாம் இருக்க முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டு இப்போ இருக்க நிலைமையில் நம்ம ஒரு ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டாக ஒரு கேள்வி கேட்டாலோ ஏதோ ஒன்று பண்ணாலே நம்ம மேலே ஒரு முத்திரை வந்து குத்தப்படுது. எந்த கட்சிக்கு எகென்ஸ்டாக கேட்டாலும் அதுக்கு எகென்ஸ்டான ஆள் தான்ற முத்திரை. ஸோ நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததா சார்? இல்லை, இப்போ நான் வந்து பத்திரிகையாளராக இருக்கும்போது எனக்கு எந்த முத்திரையும் கிடையாது.
ஆனால் செல்வி ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வேண்டியன்றது உண்டு, அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் யூடியூப்பு, டெலிவிஷன் சேனல் இதிலெல்லாம் நான் பேசுகிறப்போ எனக்கு ஒரு முத்திரை வருது. நான் வந்து வலதுசாரி ஆதரவாளன். சில பேர் கீழே திட்டுறான், சங்கின்னு திட்டுறான். நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. என்னுடைய மனதுக்கு நான் நேர்மையாக நான் நினைக்கிறது, நான் சரி என்று நினைக்கிற கருத்துக்களை நான் பேசுகிறேன். ஆகவே நான் வந்து எந்த ஆதாயம் கருதியும் பேச போகிறதில்ல, பேசலை. எனக்கு ஒன்றும் பிஜேபியில் எதுவும் பெரிய பதவியோ பொறுப்போ கிடையாது. அதாவது பிஜேபியிடம் இருந்து ஒரு சென்சார் போர்டோ ஒரு இதுவோ அதெல்லாம் கிடையாது சொல்கிறேன். ஆகவே இந்த மாதிரியான முத்திரைகள்ன்றது இப்போ குத்துறது வந்துடுச்சு. உங்களுக்கு நியாயமாக பேசக்கூடிய 1-2 ஜேர்னலிஸ்ட்டே அவங்க எந்த சார்பும் கிடையாது. எனக்கு நீங்கள் சார்பு நிலை சொல்கிறீங்க. சார்பு நிலை இல்லாதவங்களே ஒரு சமயம் திமுக ஆதரித்தா அப்போ அவங்களுக்கு இனிக்குது. அப்புறம் ஒரு விஷயத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயத்தில் விமர்சனம் பண்ணால் அவர் மாறிட்டார். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவர் மறைமுகமாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாரு, மறைமுகமாக ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படியான ஒரு முத்திரை குத்தப்படுது. அந்த மாதிரியான முத்திரை குத்தப்படுறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பித்தோம்னா எதன் மீதும் நேர்மையாக கருத்துக்கு சொல்ல முடியாது. இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே சார். இப்போது முரசொலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக ஆதரவான ஒரு பத்திரிகை, நமது அம்மா வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. அந்த மாதிரி துக்ளக் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு சமுதாயத்துக்கான பத்திரிக்கையாக வந்து எல்லோரும் பேசுவாங்க. நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவினர் அதிமுக சொல்லுவாங்க. துக்ளக் அப்படின்றது பொதுவான ஒரு பத்திரிக்கை, இல்லை ஒரு சமுதாயத்துக்கான பத்திரிக்கை தான். சமுதாயத்துக்கான பத்திரிகைன்னு சொல்வது அபத்தம். திரு சோ அவர்கள் காலத்தில் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அதாவது ஆதரவு கட்சி ஆதரவு நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் மாறி மாறி ஆதரவு எடுத்திருக்கணும். அவர் சோ அவர்கள் மிக சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கு. அதாவது என் முன்னாடி 2 தீமை ஒரு நன்மையெல்லாம் இல்லை. முன்னாடி இருக்கிறதெல்லாமே தப்பாக இருக்குது. நான் இருக்கிறதுல எது பெட்டர் ஈவில், குறைந்த தீமை எது என்று பார்த்து தான் ஒரு வாக்காளனாக எனக்குள்ள ஆப்ஷனை நான் பயன்படுத்துகிறேன். அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஒரு தேர்தலில் நீங்கள் போன தேர்தலில் திமுக ஆதரிச்சிங்க, அடுத்த தேர்தல் அதிமுக ஆதரிச்சா? ஆமாம், திமுக ஆதரித்தேன். திமுக அந்த தேர்தலில் திமுகவான்னு இடம் போடும்போது திமுகவாக இருந்தது. அதன் பிறகு அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு இன்னென்ன விஷயங்களில் தப்பு பண்ணாங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் விஷயத்தில் தப்பு பண்ணாங்க ஒரு முறை, எல்டிடி விஷயத்தில் ஒரு முறை தப்பு பண்ணாங்க. அப்போது அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. என் முன்னாடி அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்குது. நான் அதுக்குன்னு போய் ஒரு ஜெயிக்காத ஒரு வாய்ப்பே இல்லாத ஒருத்தர் ஆதரிக்க முடியாது. 2 தான் இருக்குது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் இல்லை. 3வது ஆப்ஷன் வர்றப்போ அவர் அதை ஆதரித்தார். மூப்பனார் அவர்கள் முதலமைச்சராக முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்தித்த போது, அப்போது செல்வி ஜெயலலிதா களத்தில் இருந்தார், திமுக களத்தில் இருந்தது, ஜானகியம்மையார் களத்தில் இருந்தார். திரு சோ அவர்கள் மூப்பனார் முதலமைச்சராவதற்கு ஆதரித்தார். காங்கிரஸோட ஹேட் டிஃபரன்சஸ். ஆனால் இங்கே மூப்பனார் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பது, தேசிய கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்தார். ஆனால் அதன் பிறகு காங்கிரஸ் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டது அந்த தேர்தலுக்கு பிறகு. அப்போ 91 89 கலைஞர் ஜெயிக்கிறார். விடுதலை புலிகள் அப்போ தான் தலை தூக்குகிறார்கள். பத்மநாபா படுகொலை நடக்குது, உங்களுக்கு தெரியும். அது உச்சகட்டமாக இப்போ வந்து ராஜீவ்காந்தி படுகொலையில் முடிந்தது. ஆகவே விடுதலை புலிகளை அப்போது வன்மையாக எதிர்த்த செல்வி ஜெயலலிதா அவர்களை 91 தேர்தலில் ஆதரிக்கிறார். ஸோ இப்படி நிலைப்பாடு மாறுது. 91 முதல் 96 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் நடக்கின்றன, வளர்ப்பு மகன் திருமணம் உட்பட. ஆகவே அந்த ஆட்சி போக வேண்டும் என்று திரு சோ அவர்கள் திமுக தமாக கூட்டணி உருவாவதற்கு துணையாக நின்று அவர் முக்கிய பங்கு வகித்து அந்த ஆட்சியை அப்புறம் 96க்கு பிறகு அந்த திமுக ஆட்சியோடு பல கருத்து மாறுபாடுகள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், துக்ளக் மக்கள் நலன் கருதி சிந்தித்து தான் சோ முடிவெடுத்தார். ஆகவே இது ஒரு பக்கம். ஜாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான பத்திரிகை என்பது கிடையாது. அந்த சமுதாயத்தினர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர், நீங்கள் சொல்வது பிராமண சமுதாயத்தினர் தான், அவர்கள் அதிகமான ரீடராக இருக்கலாம். ஆனால் அந்த சமுதாய கண்ணோட்டத்துடன் எந்த பிரச்சனையும் அவர் அணுகியது அல்ல. 2வது இன்னும் சொல்லப்போனால், அவர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு தொடர் எங்கே பிராமணன் என்பது, அதுக்கு அந்த கேள்வியோடு அவர் எழுதியது என்னென்னா, பிராமணனாக இருப்பவனுக்கு நியமிக்கப்பட்ட நியமங்களின்படி இன்றைய பிராமணன் வாழ்கிறானா என்கிற கொஸ்டினை தான் அந்த கதையை டீல் பண்ணியிருக்கோம். ஆகவே அவர் ஒரு சமுதாயம் சார்ந்து செயல்பட்டவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை கண்டித்து கருப்பு அட்டை வெளியிட்டவர் திரு சோ.
ஓகே சார் எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.